நீங்கள் நாட்டுக்கோழி வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த சிம்பிளான மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரொம்பவுமே வந்து சுலபமாக, அதாவது 0 காஸ்ட்டில் வந்து நாட்டுக்கோழி குஞ்சை வந்து நீங்கள் அழகாக வளர்க்க முடியும். ஸோ வளர்த்து அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபகரமான முறையில் வந்து உங்களால் சேல்ஸும் பண்ண முடியும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, நான் சொல்கிற இந்த மெத்தட் வந்து மேக்ஸிமம் ஆட்டுக்குட்டி, மாடு இந்த மாதிரி வச்சுக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சுலபமாகவும் இருக்கும். ஏன்னா அது மூலியமாக தான் நம்ம வந்து இதை வந்து உற்பத்தி பண்ண முடியும். ஸோ என்னது அப்படின்னா, நம்ம வந்து புழுக்களை உற்பத்தி பண்ணுறதை பற்றி நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க இந்த பக்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டி புழுக்க அள்ளி நீங்கள் ஒரு 2 டேஸ் மட்டும் வச்சா போதும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க புழுக்கள் வந்து உருவாகி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒரு 2 டேஸ் இந்த மாதிரி நீங்கள் தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதிகமான புழுக்கள் வந்து உற்பத்தியாக இருக்கும். உங்கள் சிக்ஸ் வந்து நல்லா வந்து க்ரோத் இருக்கும். நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ உங்க பார்த்தீங்களா எவ்வளோ புழுக்கள் வந்து உற்பத்தி ஆகிருக்குன்னு. இதோடு நீங்கள் வந்து கோதுமை தவிடு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கம்பெனி ஃபீடு ஏதாவது வேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் ரொம்பவுமே வந்து சுலபமான முறையில் வந்து லாபம் பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் சிக்ஸோட க்ரோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நேச்சுரலாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் நம்மள்ட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஜ் சேல்ஸ் இருக்குது.